ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நம்ம சேனலுக்கு வர வைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எப்போ அப்படின்னா, நான் ஊருக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது பஸ்ஸில் மேலே டிஸ்பிளேயில் வந்து ஊர் பேரெலாம் போட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அது எப்படி நகருதுன்னு எனக்கு யோசனை வந்துச்சு. நான் அதை வந்து சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு இதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு. அந்த கான்செப்ட் சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணுறது வந்து நம்ம சேனலில் போடுறது வந்து அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. இது வந்து சும்மா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தான். அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா நம்ம ஐஓடி பெரிய பெரிய சென்சார்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது அட்வான்ஸு. இது வந்து சும்மா பேசிக் தான். உங்களுக்கு இதை நீங்களே வீட்டிலே ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 16:2 டிஸ்பிளே I2C வேறு ஒன்றும் இல்லை. இந்த இருக்குல்ல, இந்த மாடியூல் தான் பின்னாடி வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. தான் I2C. இதில் வந்து நிறையா பின்ஸ் இருக்கும். அதை நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம ஒரு 4 பின் விட்ருக்கனால இதுக்கு பேர் I2C. இது ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். நம்ம பேர் உங்களுக்கு என்ன விருப்பமோ இருக்கோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ESP8266. இதுதான் நம்மளோட மெயின் இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதான் பிரெயின் மாதிரி. நம்மளுக்கு எப்படி பிரெயின் இருக்கோ அதை மாதிரி எலக்ட்ரானிக்ஸுக்கு இதான் பிரெயின். அதாவது எல்லாத்துக்கும் கிடையாது, நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பிரெட் போர்டு. நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம், பெருசாகவும் எடுத்துக்கலாம், இதை எடுக்காமல் கூட போகலாம், உங்கள் இஷ்டம். நான் வந்து பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறேன், ஸோ அதனால் எடுத்துக்கிறேன். அடுத்து இதை மாதிரி ஒரு ஹோல்டர் வித் பேட்ரி, 3.7 வோல்ட் பேட்ரி, லித்தியம் தான். ஸோ இதையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் வாயில் நுழைய மாட்டேக்கு, சாரி. இப்போ இந்த இதில் அர்டினோ இருக்குல்ல, அர்டினோ சாஃப்ட்வேர் போய்க்கோங்க. லோட் ஆகுது, வெயிட் கரோ. ஓகே, இதில் ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஓப்பனில் இருக்குது. நான் அதை நியூ ஃபைல் கொடுத்து நியூ ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். இதை பெருசாக்கிடலாம். ஓகே, இதை மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் நம்ம ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதில் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் என் லேப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதில் போய் எடுத்துக்கிட்டேன். ஓகே, மைனஸ் இந்த இருக்குல்ல, இந்த நோட்டில் நான் வந்து ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதே தான் உங்களுக்கு கீழே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக், சடா. ஓகே, இதுதான் அந்த ப்ரோக்ராம். இப்போ நம்ம Ctrl+A கொடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். க்ளோஸ். இப்போ மறுபடியும் அர்டினோக்குள்ளே வாங்க. இதில் எது இந்த இருக்குது, இப்போ மறுபடியும் Ctrl+A கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் என்ன கொடுத்துருக்கணும் அதான் அந்த டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். இந்த இருக்குது பார்த்திங்களா, பிரிண்டர், LCD பிரிண்டரில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பயலுகன்னு கொடுத்துருக்கேன். அந்த மேலே உள்ள எலக்ட்ரானிக்ஸ் பயலுகன்னு வரும், கீழே வந்து நம்ம தான். இதுதான் இப்போ பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பி டைப் கேபிள் இதாக இருக்கா, இந்த பி டைப் கேபிளை இதோடு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். நான் ஒத்தக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு ஒத்தக்கிட்ட மாட்ட முடியாது. ஸோ வீடியோ கட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு எண்டை இதுலேயும் இன்னொரு எண்டை லேப்டாப்பில் இருக்கிற இந்த சைடு மாட்டணும். ஓகே, சச்சக். ஓகே, ஒரு சவுண்ட் வந்துச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ அப்படியே அப்லோட் கொடுத்தா அப்லோட் ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் போர்ட்டு எதுவுமே செலக்ட் பண்ணல. சரி, போர்ட்டும் போர்டும் செலக்ட் பண்ணலை. மேலே ஒரு 5 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த 5 ஆப்ஷனில் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் போய் செலக்ட் பண்ணணும். இப்போ டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கீழே ஒரு போர்டு ஆப்ஷன் இருக்குது,
அந்த ஆப்ஷனில் நீங்கள் ESP8266ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலரோட நேமு. இதை கிளிக் பண்ணிட்டு கீழே நிறையா நேம் இருக்கும், நல்லா கண்டுக்கிடக்கூடாது. அதில் வந்து நோட் MCU இந்த இருக்குது, நோட் MCU 1.0 இந்த மாடல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்குள்ள மேலே அந்த மாடல் வந்துடும். இந்த மாடல் வந்து டார்க் பிளாக்காக ஆகணும். இப்போ நம்ம போர்ட்டு செலக்ட் பண்ணால் மட்டும்தான் டார்க் பிளாக் ஆகும். இப்போ மறுபடியும் டூல்ஸ் போய்ட்டு கீழே அதே ஆப்ஷன் போர்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது, அந்த போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு COM6 இணையோட இதில் வந்து COM6 இதாக இருக்குது, அதில் தான் நம்ம பின் பண்ணியிருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் ஏற்றப்ப அது டிஃபர் ஆகும். எனக்கு வந்து COM6 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லிக்யூடு இந்த இருக்கிற இந்த லிக்யூட் கிறிஸ்டலில் லைப்ரரியை கால் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணலாட்டி ஸ்கெட்சிங் ஆப்ஷனில் இன்க்ளூட் லைப்ரரி மேனேஜ் லைப்ரரியில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அப்லோட் கொடுத்துருந்தேன், நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அப்படியே டேரெக்டாக அப்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிரிண்ட் இருக்குல்ல, என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா டிஸ்பிளேயில் எலக்ட்ரானிக்ஸ் பயலுக மேலே ஒரு ரோவில் கீழே வந்து நம்ம தான் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ கம்பைல் ஆகி முடிச்சுட்டு இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோலரில் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. யாரெல்லாம் ECO கீழே ஒரு கமெண்டில் ரெட் ஹார்ட்டை போட்டுட்டு போங்க. நானும் ஒரு EC ஸ்டூடெண்ட் தான், ஸோ அதான். ஓகே, அப்லோடிங் டன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம வயரிங் பார்த்துடலாம். இப்போ வந்து ஹார்ட்வேர் செட்டப்லாம் நம்ம முடிச்சாச்சு. நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நான் இதை ஹார்ட்வேர் செட்டப்பை பண்ணேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து டயக்ராம் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன், ஆனால் டிஸ்பிளேயில் ஒன்றும் ஷோ ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தெரியுதா சும்மா டப்பாக தெரியும் பாக்ஸாக. இப்போ வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் ரீசெட் RSTன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த RSTன்னு ஒரு பட்டன் தான் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆன் ஆஃப் ஆகிட்டு எனக்குள்ளே தெரியும். ஸோ உங்களுக்கு ஷோ ஆகுதா, எலக்ட்ரானிக்ஸ் பயலுக நம்ம தான். அந்த பயலுகளில் வந்து பாதி லெட்டரை காணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். அது வந்து எப்படின்னா, நம்ம பஸ்ஸில் வேணால் பார்ப்போம் தெரியுமா, அப்படியே வரிசையாக பூராமணி நகர்ந்துக்கிட்டே போகும்ல, அதை மாதிரி பார்ப்போம். ஜஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம், ஹார்ட்வேர் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் அந்த அர்டினோவில் வந்து நம்ம இதே பேஜ்லேயே நம்ம ப்ரோக்ராம் வந்து அந்த ப்ரோக்ராம் மாற்ற போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து சேம் அதே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன்ல, அந்த நோட் பேட்லேயே இருக்குது, கீழே இருக்குது ப்ரோக்ராமு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுருக்க போய் பார்ப்போம். இப்போ நான் மைனஸ் கொடுத்துக்கிட்டு வெளில வந்துடுறேன். இப்போ அதே நோட் பேடில் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து மூவ் அப்படின்ட்டு, அதாவது மூவ் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் மூவ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமு, அதை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே, காப்பி. நெக்ஸ்ட்டு வந்து அர்டினோ சாஃப்ட்வேரில் வந்து எப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே அப்லோட் கொடுத்துருங்க. மேலே அந்த டார்க் பிளாக் இருக்குல்ல, அப்புறம் அப்லோட் கொடுத்துருங்க. ஓகே, கம்பைல் ஆகிட்டு இருக்கு. அப்லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, அப்லோட் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஹார்ட்வேர் ரிவ்யூ பார்ப்போம். இப்போ ஹார்ட்வேர் செட்டப்பில் பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேயில் நோ ரியாக்ஷன் பாக்ஸாக தெரியுது, டப்பாவாக. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் அப்புறம் பண்ணோம்ல இந்த ரீசெட் பட்டன், இந்த ரீசெட் பட்டனை நம்ம அழுத்தி விட்டால் இப்போ பாருங்கள், இன்னொன்று அமுக்கல் நான்
ஓகே 1 2 3 ஓகே அழுத்திட்டேன். மூவ் ஆகுதா? எலக்ட்ரானிக்ஸ் பயலுக்கு நம்ம தான். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம பஸ்ஸில் பார்க்குற அந்த ஊர் நேம் இப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் நம்ம இன்ஜினியரிங் மூலம் தான் தேவை. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கணும் இன்ஜினியரிங் பற்றி புரிந்து பேசுன்ட்டு. ஸோ இன்ஜினியரிங் படித்தனால சொல்கிறேன், மற்றது நான் குறைச்சி பேசலை. ஓகே, நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நம்ம இந்த சென்சாரை வச்சு ட்ரை பண்ணலாம் அடுத்த வீடியோ. இந்த சென்சார் என்னன்னு தெரிஞ்சால் இப்போயே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.